கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். முந்தின பகுதியிலே என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தாள், என் ஆபத்து நாளிலே எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படி எனக்கு எதிராய் வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், துணையாக இருந்தார் என்று முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே நாட்களில் அவர் என்மேல் பிரியமாக இருந்தபடினால, அவர் என்னை நேசிக்கிறபடினால, அவர் என்னிடத்தில் அன்பு கூறுவதனால எல்லா காரியத்துக்கும் என் ஆண்டவர் என்னை தப்புவித்து அவர் விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு வருகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால, அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடியினால எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை தப்புவித்து அவர் உங்களை விசாலமான இடத்துக்கு அவர் கொண்டு வருவார். நாட்களிலே சங்கீதத்தில் ஒரு இடத்துல நம்ம சங்கீதம் 41:11 கூட வாசிக்கிறோம். அதாவது சத்துரு என்னை ஜெயம் கொள்ளாததினால, சத்துரு என்னை மேற்கொள்ளாததினால நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீன்னு சொல்லி நான் அறிவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறதுனால எந்த விதமான எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்வது இல்லை. நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீர்கள். காரணம், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், அவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறதுனால, அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறதுனால எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்கள் மேல் ஜெயம் எடுக்க முடியாது. நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்கள் தான் பிரச்சனைகளை, போராட்டங்களை மேற்கொள்வீர்கள். காரணம், தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால எல்லா காரியத்திலையும் அவர் தப்புவித்து அவர் உங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். காரணம், அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நல்ல தெய்வம். ஆண்டவர் தாமே நாட்களில் சகலத்திலையும் அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். விசாலமான இடத்துக்கு அவர் கொண்டு வருவார். எல்லா நெருக்கத்தையும் போராட்டத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக சோதரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.